டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. அதிக அளவு உபரிநீர் திறக்கப்பட இருப்பதால் காவிரி ஆற்றில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் தாங்கள் உடைமைகள் மற்றும் கால்நடைகளுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு, மேலும் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பயன்படாது என்பதால் ஏரி குளங்களில் சேமிக்க விவசாயிகள் கோரிக்கை. இப்போ இந்த குறுவை சாகுபடிக்கு இருக்கிற இந்த தண்ணி ஏற்றது இல்லை என்றாலும் ஏரி குளங்கள் நிரப்பதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம பாசனத்துக்கு தண்ணி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏரி குளங்கள் நிரப்பிடணும். காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டிற்கு 1,60,000 கனஅடி நீர்வரத்து. மேட்டூர் அணையில் ஒரே நாளில் 9 அடி உயர்வால் 112 அடியை எட்டிய நீர்மட்டம். பேராசிரியர் நியமனத்தில் மோசடியில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ். கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் RN ரவி உத்தரவு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கவுன்சிலிங் இன்று தொடக்கம். 3 சுற்றுகளாக செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. திருவண்ணாமலையில் கடத்தப்பட்ட பிரபல நகைக்கடை அதிபரின் மகன்கள் மீட்பு. தொழில் போட்டியில் மற்றொரு நகைக்கடை அதிபர் கடத்தியது அம்பலம். வேலூரில் லஞ்சப் பணத்தை ஜிபே மூலம் அனுப்புமாறு கேட்ட மின்வாரிய அதிகாரி. கல்குவாரிக்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்ட ஆடியோ வெளியாகி வைரல். செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மூக்கிலிருந்து திடீரென்று ரத்தம் வழிந்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதுடன் நலமுடன் இருப்பதாக தகவல். ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் சாம்பியனானது இலங்கை. இறுதிப் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய மகளிர் அணி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112 அடியை எட்டியிருக்கும் நிலையில் குறுவை பாசனத்திற்கு நீர் திறப்பது குறித்து டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர்ப்பாசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் குளிப்பது, மீன்பிடி அமைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வருவாய்த்துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். சேலம், கரூர் மாவட்டங்களில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு படிப்படியாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்று பகுதிகளில் யாரும் தண்ணீரில் இறங்கவோ, மீன்பிடிக்கவோ, அருகில் சென்று புகைப்படம் அல்லது செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல ஈரோடு மாவட்டத்திலும் காவிரி கரையோர மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலும் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி ஆணையாளர் அவர்கள், பள்ளிப்பள்ளி நகராட்சி கரையோர பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கர்நாடக
மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டுள்ள நீரை டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களில் நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேட்டூரில் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டதற்கு நாகை மாவட்ட விவசாயிகள் பட்டாசு வெடித்து வரவேற்பு தெரிவித்தனர். அப்போது கடைமடை வரை நீர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர். இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அது கடைசி வரலையும் கடமடை வரலையும் வருமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. உள்வாய்க்கெல்லாம் தயார் பண்ணாமல் நிலையில் இருக்குது. எல்லாம் காடு மண்டி போயிருக்கு. எங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து கடைசி வரலையும் சீராக கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு ஒத்துழைக்கணும். குறுவை சாகுபடிக்கு தற்போதைய நிலையில் குறைவான நீரை தேவைப்படுவதாகவும், எனவே சம்பா சாகுபடியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் யோசனை தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த குறுவை சாகுபடிக்கு இருக்கிற தண்ணி இந்த தண்ணி வந்து ஏற்றது இல்லை என்றாலும் ஏரி குளங்கள் நிரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஏரி குளங்கள் நிரப்பும் போது இந்த தண்ணி வந்து 12,000 தண்ணி கொடுத்துருக்கிறத வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். தண்ணியை வச்சு நம்ம வந்து சம்பா சாகுபடி வந்து தொடங்கணும். சம்பா சாகுபடி தொடங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறுவை தொகுப்பு திட்டம் கொடுக்குற மாதிரி சம்பா தொகுப்பு திட்டமும் கொடுக்கணும். பிலிகுண்டுலுவுக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,60,60,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நீர்த்திருப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கபினி அணையில் வினாடிக்கு 35,000 கனஅடி தண்ணீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையில் வினாடிக்கு 1,30,30,000 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டது. இதன் மூலம் மொத்தமாக 1,66,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,60,60,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112 அடியை கடந்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,62,904 கனஅடியாக அதிகரித்திருந்தது. இதனால் ஒரே நாளில் 9 அடி அளவிற்கு நீர்மட்டம் அதிகரித்ததால் அணையினுடைய தற்போதைய நீர்மட்டம் 112.27 அடியாக உயர்ந்திருக்கிறது. அணையின் நீரிருப்பு 81.67 டிஎம்சியாக உள்ளது. குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. வார விடுமுறையால் கட்டுக்கடங்காத அளவுக்கு சுற்றுலாப் பயணிகள் குற்றாலத்துக்கு வருகை தந்தனர். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். காலைல எல்லா ஃபால்ஸ்லையும் குளித்தோம். இந்த ஃபால்ஸுக்கு வந்தோம். இப்போ மழை பெஞ்சனால இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க தடை பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு ஏமாற்றமாக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. ரெயினும் இருக்குது, வெயிலும் இருக்குது, மழையும் இருக்குது. இதனால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு.